ஒரு ரவுட்டர் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எனேபிள் பண்ணக்கூடிய வெறும் பாக்ஸ் மட்டும் இல்ல. நம்ம ஃபோன் மாதிரி நம்ம ரவுட்டரால நம்மளோட பிஹேவியர் அண்ட் டேட்டாவ வந்து ட்ராக் பண்ண முடியும். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய டிவைஸஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்நெட்டுக்கு இடையில ஒரு கேட்வே மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்மளோட ரவுட்டர். நம்ம டிவைஸஸ்லேருந்து சென்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டா பாக்கெட்டும் வந்து இந்த ரவுட்டர் வழியா தான் பாஸ் ஆகும். நம்ம ஒரு வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கோம்னா, எந்த டிவைஸா இருந்தாலும் சரி, அந்த டிவைஸ்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ், கேம்ஸ், ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லா டேட்டாவும் ரவுட்டருக்கு தெரியும். அந்த வெப்சைட்டோட நேம் மட்டும் இல்ல, நம்ம எந்த டைமிங்ல வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றோம், எந்த டைம்க்கு அந்த வெப்சைட்ட க்ளோஸ் பண்றோம், ஆல்சோ எந்த டிவைஸ்லேருந்து அந்த ரெக்வெஸ்ட்ட சென்ட் பண்றோம். அதாவது ஒரு டிவைஸ் வந்து ஒரு ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகுது அப்டின்னா, ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு யூனிக் மேக் அட்ரஸ் இருக்கும்ல. அந்த டிவைஸோட மேக் அட்ரஸ், ஒரு மேக் அட்ரஸ வச்சு ஒரு கம்பெனியால கெஸ் பண்ண முடியும். இந்த டிவைஸ் வந்து மொபைலா இல்ல லேப்டாப்பா? மொபைலா இருந்தா எந்த பிராண்ட் மொபைல்? ஆப்பிளா? சாம்சங்கா? எல்லாமே வந்து ஈஸி டூ ஐடென்டிஃபை தான். ஒரு ரவுட்டர் கூட எத்தன டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குதோ, அந்த எல்லா டிவைஸோட மேக் அட்ரஸ், அதுவும் இல்லாம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுறப்போ, அந்த டிவைஸ் வந்து ரவுட்டருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கா? சிக்னல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? இதுவரைக்கும் எத்தன டிவைஸஸ் வந்து இந்த ரவுட்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கு? இப்போ ஆக்டிவா எந்த டிவைஸஸ்லாம் இருக்கு? எல்லா லாகுமே நம்மளோட ரவுட்டர்ல இருக்கும். ஆல்சோ ஒரு செஷன்ல நம்ம வைஃபை ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்றப்போ, அந்த டியூரேஷன்ல வந்து எந்த டிவைஸஸ்லாம் ஆக்டிவா இருந்துச்சு? ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். பட் யூசர்ஸ்க்கு வந்து அந்த வெப்சைட் நேம் தான் ஞாபகம் இருக்கும். நம்ம அந்த நேம வந்து யுஆர்எல்ல போட்டோம்னா, ஒரு டிஎன்எஸ் லுக்கப் நடக்கும். ஐபி அட்ரஸ் என்ன அப்டின்ட்டு நம்ம ரவுட்டர்லேருந்து நம்மளோட டிஎன்எஸ் ப்ரொவைடர், அதாவது யூசுவலா நம்ம ஐஎஸ்பி தான் டிஎன்எஸ் ப்ரொவைடரா இருப்பாங்க. ஸோ நம்ம ரவுட்டர்லேருந்து நம்ம ஐஎஸ்பிக்கு அந்த ரெக்வெஸ்ட் போகும். இத வச்சு நம்மள எப்படி ட்ராக் பண்ணுவாங்க அப்டின்னா, நார்மலா நம்ம டிவைஸ்லேருந்து ரவுட்டருக்கு ரெக்வெஸ்ட் போகுது. இப்போ நம்ம youtube.com தான் ஆக்சஸ் பண்ண போறோம்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம ரவுட்டர் வந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கேக்குது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து அன்என்கிரிப்டடா தான் இருக்கும். அதுக்கப்புறம் YouTubeஓட ஐபி அட்ரஸ் என்னன்னு நம்மளோட சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம ரவுட்டருக்கு சொல்லிட்டாங்கன்னா, தென் நம்ம டிவைஸ்க்கும் YouTubeக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து HTTPS என்கிரிப்டடா போகும். ஸோ அந்த டைம்ல நம்மளோட பாக்கெட்ஸ், ரெக்வெஸ்ட் எதுவுமே ரவுட்டருக்கு விசிபிளா இருக்காது. நம்ம சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் விசிபிளா இருக்காது. பட் இனிஷியலா ஒவ்வொரு டைமும் நம்ம ரெக்வெஸ்ட் பண்றோம்ல, ஒவ்வொரு நியூ சைட் விசிட் பண்றப்போ, அந்த டிஎன்எஸ் லுக்கப் வந்து அன்என்கிரிப்டடா தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன கம்யூனிகேட் பண்றோன்ட்டு தெரியலனாலும், இந்த வெப்சைட்லாம் நம்ம வந்து விசிட் பண்றோம். அத வச்சு நம்மள ஒரு ப்ரொஃபைலிங் பண்ணுவாங்க. நம்ம அடிக்கடி ஒரு ஜாப் போர்ட்டல் செக் பண்றோம்னா, நம்ம ஜாப்லெஸ்ஸா இருக்கோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கேத்த மாதிரி நமக்கு டார்கெட்டட் ஆட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. டிஎன்எஸ் லுக்கப் வந்து அன்என்கிரிப்டடா இருக்கிறதுனால, நம்மளோட ரவுட்டர், நம்மளோட சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாருமே அந்த டீட்டெயில பார்க்க முடியும். இதுவே ஹோம் நெட்வொர்க்கா இல்லாம ஒரு பப்ளிக் வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கோம்னா, அதே நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஹேக்கர்ஸ் கூட நம்மளோட யூசேஜ் ஸ்டாட்ஸ மானிட்டர் பண்ண முடியும். ஒரு ரவுட்டரோட லாக் எப்படி இருக்கும்னா, கரெக்ட் டைம் ஸ்டாம்போட எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். ரெகுலரா நம்ம டிவி பார்க்கக்கூடிய டைம், கேமிங் டைம் எல்லாமே வந்து அது லாக் பண்ணி தான் வச்சிருக்கோம். இந்த டேட்டால என்ன இருக்குன்னு நம்ம நெனைப்போம். ஆனா பீரியாடிக்கா இதே டேட்டா டெய்லி ரெக்கார்ட் ஆகுறப்போ, அத வச்சு நம்மளோட பேட்டர்ன் ஒண்ணு ஃபார்ம் ஆகும். இந்த யூசர் வந்து காமனா இதெல்லாம் பண்றாங்க. இந்த ஃபேமிலியோட யூசேஜ் பிஹேவியர் இப்படிதான் இருக்கு. இந்த வீட்ல இத்தன டிவைஸஸ் இருக்கு. அதுல இத்தன பேர் வொர்க்கிங்ல இருக்காங்க. இத்தன பேர் வீட்ல இருக்காங்க. நம்மளோட மொபைல் அண்ட் லேப்டாப் தவிர நம்ம நெறைய ஸ்மார்ட் டிவைஸஸ் இப்பலாம் யூஸ் பண்றோம்ல. இந்த டிவைஸஸும் அவங்களோட சர்வர் கூட ரெகுலரா கம்யூனிகேஷன்ல தான் இருக்கும். இந்த எல்லா லாகுமே நம்மளோட ரவுட்டருக்கு வந்து ரீச் ஆகுறப்போ, நம்ம ஃபேமிலிய வந்து ப்ரொஃபைலிங் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் டிவி வந்து பீரியாடிக்கா அதோட சர்வருக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் யூசர் வந்து Netflix அதிகமா யூஸ் பண்றாங்க. ஒரு நியூஸ் சேனல் அதிகமா பார்க்குறாங்க. இது எல்லாமே நம்ம ரவுட்டர் வழியா ரீச் ஆகுறதுனால, நம்ம ரவுட்டருக்கும் வந்து அந்த லாக்ஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ரவுட்டர் வந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் குடுத்ததா தான் இருக்கும். ஸோ நம்ம ரவுட்டர் லாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் ஆக்சஸ் இருக்கும். சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு டிஃபால்ட்டா பெர்மிஷன் இருக்கு. அதாவது அவங்களோட யூசர்ஸோட ரவுட்டர் லாக், ப்ரௌசிங் டேட்டா எல்லாத்தையுமே வந்து அனானிமஸா செல் பண்ணிக்கலாம் அட்வர்டைசிங் கம்பெனிஸ்க்கு. அண்ட் சில கவர்ன்மென்ட் ரூல்ஸ் படி நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நம்மளோட யூசேஜ் லாக மினிமம் 1 இயர் வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸ் இருந்ததுன்னா, நம்மள இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அந்த ரவுட்டர் லாக வந்து ஒரு கவர்ன்மென்ட் கேட்டுச்சுன்னா, நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் குடுத்து தான் ஆகணும். ஒரு ரவுட்டர் வந்து அந்த டிவைஸோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஆல் டிவைஸஸோட மேக் அட்ரஸ், அந்த டிவைஸ் டைப், அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணி வச்சிருக்கும். ஆல்சோ ஒவ்வொரு டிவைஸும் என்ன மாதிரி யூஸ் பண்ணுது, அந்த டீட்டெயில்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆல்சோ இந்த கலெக்டிவ் டீட்டெயில்ஸ வச்சு நம்மள ப்ரொஃபைலிங் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு நம்மளோட ஃபோன் அண்ட் லேப்டாப்ஸ வச்சே நம்மள வந்து ஒரு பெட்டரா ஒரு ப்ரொஃபைலிங் பண்ண முடியும். இதுல நமக்கு ஸ்மார்ட் டிவைஸஸ் வேற எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம வீட்ல எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குதுன்னா,
அதையும் வச்சு இன்னும் பெட்டரா ப்ரொஃபைலிங் பண்ண முடியும். இந்த ஃபேமிலியோட பிஹேவியர் இப்படிதான். அண்ட் தென் ஆல்சோ டிஎன்எஸ் லுக்கப் பண்றப்போ, அந்த டிஎன்எஸ் குவரீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும். நம்மனா இந்த யூசர்ஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் சைட்ஸ வந்து ஃப்ரீக்வென்ட்டா விசிட் பண்றாங்க. கேம் நெறைய விளையாடுறாங்க. இதுலேருந்து கம்ப்ளீட்டா நம்மள புரொடெக்ட் பண்ண முடியாது. ஆனா சில மெஷர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டிஎன்எஸ் லுக்கப் வந்து அன்என்கிரிப்டடா நம்ம ரவுட்டருக்கு போறதுக்கு பதிலா என்கிரிப்டட் டிஎன்எஸ் லுக்கப் சர்விசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். விபிஎன் யூஸ் பண்றப்போ நம்மளோட ரெக்வெஸ்ட் வந்து என்கிரிப்டடா போகும். பட் நம்ம ஒரு ட்ரஸ்ட்வொர்தி விபிஎன் யூஸ் பண்ணா தான் இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இது ரொம்ப காமன் ஸ்டெப் எல்லாரும் வந்து பேசிக்கா ஃபாலோ பண்ணக்கூடியது. நம்மளோட ரவுட்டரோட டிஃபால்ட் லாகின் பாஸ்வேர்ட வந்து சேஞ்ச் பண்றது. நம்ம எப்பவுமே வந்து வைஃபை கனெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா அந்த பேஜ வந்து செக் பண்ணவே மாட்டோம். ஸோ டிஃபால்ட்டா வந்து அட்மின்னு இருக்கும். இல்ல நம்ம நம்ம ரவுட்டர் வந்து என்ன மாடலோ அந்த நேம் வந்து பாஸ்வேர்டா இருக்கும். ஒரு டைம் லாகின் பண்ணி டிஃபால்ட் பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட வைஃபையோட செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன என்கிரிப்ஷன் யூஸ் பண்றாங்க. WPA 2 ஆர் 3 இருக்குதா? இல்ல அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் இருக்குதான்னு பார்த்து அந்த என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட நம்ம அப்டேட் பண்ணலாம். ஆல்சோ நம்மளோட ரவுட்டர் லாக்ஸ் அது என்னலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உள்ள ரவுட்டர்லலாம் வந்து பேரன்டல் கண்ட்ரோல் இருக்கும். அதாவது இந்த ரவுட்டர யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் வந்து எந்த வெப்சைட் எல்லாம் விசிட் பண்ணக்கூடாது. அப்டின்ட்டு ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணி நம்ம ஃபயர்வால் எனேபிள் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் லெவல் மெஷர்ஸ்ன்னு பார்த்தா நம்ம ரவுட்டர வந்து அப்டேட் பண்றது. பழைய ரவுட்டர் யூஸ் பண்ணாம அப் டு டேட்டா இருக்கிற டிவைஸ் வாங்குறது. செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இருந்தா அத இன்ஸ்டால் பண்றது. அகைன் நம்மளோட ஸ்மார்ட் டிவைசஸ்க்கு தனி நெட்வொர்க் அண்ட் நம்மளோட பெர்சனல் டிவைசஸ்க்கு தனி நெட்வொர்க் வச்சுக்கலாம். நம்மளோட ஃபோன் மாதிரி நம்ம ரவுட்டரும் நம்மள கன்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்குது. ஸோ உங்க ரவுட்டர் லாகின்ல போய் சும்மா ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. கனெக்டட் டிவைசஸ் எதெல்லாம் இருக்குது. உங்க டிவைசஸ் மட்டும் தான் காட்டுதா? இல்ல நியூ டிவைஸஸா இருக்குதா? மேபி அது நம்ம நெய்பர் வந்து நமக்கு தெரியாம யூஸ் பண்றதா இருக்கலாம். அது என்னன்னு பார்த்து அந்த அன்ஆத்தரைஸ்ட் டிவைஸஸ வந்து ரிமூவ் பண்ணுங்க. தேங்க் யூ.